தவறுகளை சுட்டிக்காட்டியதால் வெளியேற கூறிய நிர்வாகத்தை கண்டித்து நீதிக்காக தனியாக ஆசிரியர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். குமரி மாவட்டம் கடையால் பஞ்சாயத்தில் உள்ள சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை கீதா ராணி பணியில் அமர 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணி தொடங்கிய நாளிலிருந்தே மற்ற ஆசிரியர்களிடமிருந்து தொல்லை ஏற்பட்டதோடு பள்ளி நிர்வாகத்தின் தவறுகள் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. நீதி கேட்டு இருமுறை உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி ஆசிரியை மீண்டும் தலைமை ஆசிரியர் அறையில் போராட்டம் மேற்கொண்டார். புகாரின் அடிப்படையில் கடையால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019 என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி என்னை வேலையில் எடுத்தாங்க. ஸ்டெல்லாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ரிட்டையர்டான போஸ்ட்டில் என்ன எடுத்துட்டு நான் இவ்வளோ மாஸ்டர் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, இறங்கிப்போ ஸ்கூல்லேருந்து இறங்கிப்போன்னு சொல்லுவாங்க. எனக்கு யாருமே எந்த முடிவுமே தார மாதிரி இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு கையில் இருக்குது. அடுத்து கரஸ்பாண்டண்ட்டை போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இங்கே போஸ்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2018-19 என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 2018-19 உள்ள ஃபிக்ஸேஷனை பார்த்தப்போ இப்போ போஸ்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தடவை நான் உள்ளே இருந்து அழுது போராட்டம் பண்ணினேன். எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இடையில ப்ரொவின்ஷியல் வந்தாங்க. ப்ரொவின்ஷியல் உங்களுக்கு ஏதாவது பேச இருந்துன்னு சொன்னால் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஃபாதரோட ரூமில் கேமரா கிடையாது, ஆஃபீஸில் கேமரா கிடையாது. என்னை அங்கே உள்ளே கொண்டு போய் நான் ஏதாவது பேச போனேன்னு சொன்னால் என்னை இட்டு மிரட்டுவாங்க.